அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இந்த பொல்லாத உலகத்துல பரிசுத்தமா வாழ்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நிறைய மீடியாக்கள், செல்போன் இல்லாத ஆளே பார்க்க முடியல. இப்போ எந்த வேலை செஞ்சாலும், வயல்வெளிகள்ல ஆடு மாடு மேய்க்கிறவங்க, எந்த பிசினஸ் பண்ணாலும், கட்டட கட்டுறவங்கல இருந்து பெரிய வேலையில ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாம் கீழே இருந்து மேல வரைக்கும் எவ்வளோ பெரிய வேலையில இருந்தாலும், எந்த வேலையில இருந்தாலும் இன்னைக்கு செல்போன், சாப்பாட்டுக்கு கூட இல்லாம இருக்காங்க. ஆனா செல்போன் இல்லாம இன்னைக்கு யாருமே இல்லை. அப்போ இன்னைக்கு உலகம் அதுல நல்ல விஷயங்கள் இருக்கு. நல்லதை எடுத்துக்கிட்டோம்னா நல்லதுதான். ஒரு தீக்குச்சி இருக்குது அப்படின்னா அது சாப்பாடு செய்யறதுக்கு அதை பயன்படுத்தவும் முடியும், ஒரு வீட்டை கொளுத்தவும் முடியும். அதை நம்ம பயன்படுத்துற விதத்தை பொறுத்துதான் இருக்கு இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துல பரிசுத்தமா வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அந்த மீடியாக்கள் இதெல்லாம் நிறைய வாலிப பிள்ளைகள்லாம் ஒரு விஷயத்த படிக்கணும்னு சொல்லிட்டு தான் போய் பாக்குறாங்க. ஆனா அது என்னது, அடுத்தடுத்து வேற விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா நம்ம தான் அதை அந்த அடிமைத்தனத்துக்கு, பாவத்துக்கு உள்ளாக்குகிற அந்த பிசாசுடைய காரியங்களை நாம தான் வெறுத்து, அந்தவே இப்படிப்பட்ட காரியங்களை எங்க பிள்ளைங்களுக்குள்ள வராதபடிக்கு நீங்க பாதுகாத்து கொடுங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது இந்த காலத்துல ரொம்ப அவசியமா இருக்கிறது. இப்ப பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. இதெல்லாம் இப்படி எல்லாம் வரும், அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. நமக்கு என்ன, நம்மளுடைய நோக்கம் என்ன, அதை மாத்திரம்தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லி பெற்றோர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து வைங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். கர்த்தர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். வசனம் பாருங்க, தேவனிடத்தில். ஐயோ, எனக்கு அந்த பாவத்தை விட்டு என்னால வெளியே வர முடியல, அந்த செல்போனை விட்டுட்டு என்னால வர முடியல, அந்த அம்மாட்ட பேசாம என்னால இருக்க முடியல, அந்த ஒரு நபர்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியல, என்னால பொய் சொல்லாம இருக்க முடியல, என்னால திருடாம இருக்க முடியல. இப்படி ஏகப்பட்ட கடவுளுக்கு விரோதமாய் பாவங்களை செய்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காரியத்தை, ஏதாவது ஒரு பாவத்தை விட்டு, ஆண்டவரே இந்த பாவ காரியத்தை விட்டு என்னால வழி, ஆண்டவரே திரும்ப முடியலப்பா, என்னால மனம் மாற முடியல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தொடர்ந்து பாவத்தை செய்துட்டு இருக்க வேண்டாம். என்ன சொல்றாருன்னா, தேவனிடத்தில் சேருங்க. என்ன சொல்றாரு, நீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த பாவத்தை விட்டுட்டு என்னால மனம் திரும்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் நினைக்கிறேன் இந்த பாவத்தை நீ செய்யக்கூடாதுன்னு, ஆனா என்னால செய்யாம இருக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த பிசாசினுடைய அடிமைத்தனத்துக்கு ஆளாகிறாங்க. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, தேவனிடத்தில் சேருங்கள், ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது கூட நிச்சயமா என்ன பண்ணுவார், ஆண்டவர் உங்களையும் பரிசுத்தப்படுத்துவார். நீ தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்ப அவர் உங்ககிட்ட சேர்றார் அப்படின்னா அந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ள வரும். நீங்க செய்யற பாவத்திலிருந்து அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். பாவம் செய்யாதபடிக்கு ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அந்த பரிசுத்தத்தை உங்களுக்கு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் அப்படின்றார். அப்ப என்ன பண்ணுங்க, கைகளை சுத்திகரிங்கள். எந்த பாவத்தையும் உங்க கைகளால நீங்க செய்ய வேண்டாம். உங்க கைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா, என் கரங்களை பரிசுத்தமாக்குறப்பா, என்ன சுத்திகரிங்கப்பான்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்க தேவனிடத்துல சேரும் பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் இருதயத்தை நான் பரிசுத்தமாக்குங்க. எசப்பா, எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, உங்க பரிசுத்த ஆவியை எனக்குள்ள ஊற்றுங்க. இருதயத்துக்குள்ள இருக்கிற எல்லா திருக்குள்ள கேடுள்ள எல்லா கெட்ட எண்ணங்களை இருதயத்தை விட்டு எடுத்து போடுங்க. உங்களுக்கு சித்தமில்லாத எந்த ஒரு காரியமும் எனக்குள்ள இருக்கக்கூடாது சாமி, எனக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் தாங்க, பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான பலனை கொடுத்து இந்த பூமியிலே உங்களை ஆசீர்வதித்து பரலோகத்துக்கும் அவர் உங்களை தகுதிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். உங்கள் கரங்களை சுத்திகரியுங்கள், உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இந்த விரைவிலே சொல்லுகிறார். நாம் நம்மை சுத்திகரிப்போமா? நம்மை சுத்திகரித்து ஜீவனுள்ள தகப்பனாகிய அந்த பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் சேரும் பொழுது, தேவனிடத்தில் சேரும் பொழுது அவரும் நம்மளிடத்தில் சேர அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நீதி உள்ள தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே,
நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தேவனிடத்தில் சேர வேண்டும். அதற்கு ஒரே வழி பரிசுத்தமா வாழ்றதுக்கு, இந்த பொல்லாத உலகத்துல சரியா வாழணும்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரணும். தேவனாகி நீங்க தேவனிடத்தில் சேரும் பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார், உங்களை செம்மையான பாதையில் நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைத்த காரியங்களை கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் சொல்லி. அதனால நம்மளுடைய ஜெபம் எப்ப கேட்கப்படும், நம்மளுடைய வேண்டுதல் எப்ப கேட்கப்படும் அப்படின்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுடைய எல்லா பாவ காரியங்களுக்கும் நம்ம எதிர்த்து நிற்கும் போதுதான் ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் தர முடியும். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவாங்க நல்ல வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி தகப்பனே, ஆவியானவரே, உடைய ஜனங்களை கத்தாவே அப்பா, உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்காக வேண்டி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ கத்தர் அந்த காரியத்திலெல்லாம் நீர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி அவர்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லா பாவங்களை விட்டு அடுரை மனம் திரும்பி வாழ கத்தர் நீர் அனுகிரகம் பண்ணுங்கப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி தகப்பனே, ஆவியானவரே, பிள்ளைகள் திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க கத்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிரந்தர வேலை கிடைக்க கத்தர் உதவி செய்யுங்க. ஆவியானவரே, எல்லாம் கடன் பிரச்சனையில இருந்தோம் ஆண்டவரே, கடனை வாங்கி வாங்கி ஆண்டவரே ஒருவேளை உங்க நாமத்தை தூஷித்திருந்தா கர்த்தர் அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சு ஆண்டவரே நீர் அந்த பாவத்திலிருந்து எல்லா கடன்ல இருந்து சாபத்திலிருந்து நீர் முற்றிலும் விடுதலையாக்கி இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி உங்க பிள்ளைங்க வேண்டிக் கொண்டு இருக்கிற எல்லா காரியத்திலையும் ஜீவனுள்ள தகப்பன் அவர்களுக்கு நல்ல மனம் திரும்புதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, இந்த பொல்லாத உலகத்திலே உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள். அவர் உங்களிடத்தில் சேருவார். உங்களை தேவன் பரிசுத்தமாய் நடத்தி ஆசீர்வதிப்பார். God bless you.